ஹை அண்ட் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கேப்ரிலாக்கு பாலாஜி மேல கிரஷ் இருந்துச்சு. பாலாஜி கேப்ரிலாவை சிஸ்டரா தான் பாக்குறேன்னு சொன்னப்ப கேப்ரிலா நான் சிஸ்டர் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சிவானியும் பாலாஜியும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் கேப்ரிலா கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் பாலாஜி அண்ட் சிவானி ஒன்னா இருக்கிறத பார்த்து கேப்ரிலாக்கு லைட் அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இது சிவானிக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பட் சிவானியும் கேப்ரிலாட்ட ரீசெண்டா பேசுற மாதிரியே தெரியல. இன்னைக்கு கேப்ரிலா பாலாஜிக்கு அகேன்ஸ்டா பேசினதுக்கு அப்புறம் சிவானி பாலாஜிக்கு சப்போர்ட்டா கேப்ரிலா கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்ரிலா சிவானி கிட்ட கேட்ட முதல் நான் பாலாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீ எதுக்கு வந்து ஃபைட் பண்றன்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்க. ஒருவேளை சிவானி பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கலாம், அவங்களே டிஃபெண்ட் பண்ண வந்திருக்கலாம். ஏன்னா பாலாஜி பிளான் பண்றப்ப சிவானி அண்ட் கேப்ரிலா ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க. இவ்வளவு நாள் எதுவுமே பேசாத சிவானி பாலாஜி ஒன்னு சொன்னதுக்கு அப்புறம் கேப்ரிலா கூட சண்டைக்கு போறாங்க. ஃபைனலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சிவானி நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபைட் ஆரம்பிச்சது கண்டிப்பா ரம்யா தான் இருப்பாங்க. ஃபைட் ரொம்ப பெருசானதுக்கு அப்புறம் சைலண்டா உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வழக்கம் போல ஃபைட் ஆரம்பிச்சுட்டு ரம்யாவை எல்லா பேரும் மறந்துருவாங்க.